கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the name of the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையோடும் With the grace of our Lord Jesus Christ பரிசுத்த ஆவியுடைய பிரசன்னத்தோடும் and with the presence of the Holy Spirit, உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். to meet you, we are so glad today. தேவன் நம்மோடு கூட இருப்பதை நினைத்து God is with us whenever we remember. நாம் தேவனை அதிகமாய் ஸ்தோத்திரிக்க வேண்டும். We should thank God always. ஏனென்றால் Reason, நம் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். our God is the one who wants to bless us today. நம் வாழ்க்கையிலே அவர் மையப்பட விரும்புகிறார். He wants to get glorified through us. கர்த்தர் நினைத்திருக்கிறார். God has reminded of us. எத்தனை தடை வந்தாலும் கூட தடைகளை உடைக்கிற தேவனாய் இருக்கிறார். Even we face many barriers, He is there to break all that. இந்த வேளையிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக Today also, let's meditate on God's word. 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 2 Chronicles chapter 7 verse 14. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்போது பரலோகத்திற்கு நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். If my people who are called by my name will humble themselves and pray and seek my face and turn from their wicked ways, then I will hear from heaven and will forgive their sin and heal their land. அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். And it says, and I will forgive their sin and heal their land. சுகம், Healing. நமக்கு நன்மை கொடுக்க விரும்புகிறார். God wants to give us good things today. தேசத்தில் இருக்கிற யாவரும் சமாதானமாக சுகத்தோடு இருந்தால் அந்த தேசம் செழிப்பாய் இருக்கும். If the city, the people is being in a peace, everyone will be in peace. தேவன் ஒவ்வொரு தேசத்திலும் தேவ ஜனங்கள் மூலமாக ஆசீர்வதிக்க விரும்புகிறார். God through his people wants to bless every nation. இங்கே சொல்லப்படுகிறது, It is mentioned in this verse, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். if my people who are called by my name. தேவ ஜனங்கள் தேசத்தில் இருக்கின்ற போது When God's people in their particular city, அவர்களை தேவன் என் ஜனங்கள் என்று உரிமை பாராட்டுவதை பார்க்கிறோம். God is calling them his own people. நாம் தேவ ஜனங்கள் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். We should believe we are his own people. நாம் இயேசு கிறிஸ்துவினால் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள். We are the people who are saved by Jesus Christ. ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஜனங்கள். We accept the Lord as a savior. அவர் நாமத்தை துதிக்கின்ற ஜனமாய் இருக்கின்றபடியினாலே We are the people who praises his name continually. அவர் நாமம் தரிக்கப்பட்ட மக்கள் நாம். We are the people who have his name upon us. நாம் ஜெயிப்பதற்கு அதிகாரம் இருக்கிறது. We have the authority to pray to God. தேசத்திலே In the nations, சுகம் பலம் healing and strength. ஆரோக்கியம் மாத்திரமல்ல, அதிசயம் மாத்திரமல்ல, ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். Not only wonders and strength, God wants to bless the nations. அதனால் So, நாம் நம்மை தாழ்த்தும்படியாய் அந்த வசனத்தில் பார்க்கிறோம். in this verse it says we should humble ourselves. நாமும் தரிக்கப்பட்டவர்கள் பெருமை அடைவதற்கல்ல, The one we received his name, we should not get proud. தங்களை தாழ்த்த, We should humble. இரண்டாவதாக ஜெபிக்க, Second, we have to pray மூன்றாவதாக அவர் முகத்தை தேட, and seek unto his face நான்காவதாக தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்ப, and turn from their wicked ways. இவையெல்லாம் தேவனுக்குள் நம் வாழ்க்கையில் அனுபவமாய் இருக்க வேண்டும். These all are an experience in God. கிறிஸ்தவம் என்பது அனுபவம். Christianity is an experience. உலகத்தின் பார்வைக்கு மதமாய் தோன்றலாம். When other people look at it, may look like a religion, ஆனால் வேதத்திலே மதம் என்று சொல்லப்படவில்லை. but in the Bible it is never mentioned as a religion. புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது When you look at the New Testament, மனம் திரும்பும்படியாக தான் இயேசு சொல்வதை பார்க்கிறோம். Jesus has been continually preaching about repentance. அதனால் உலக பார்வைக்கு மதமாய் தோன்றினாலும் கூட Even the world may look like a religion. நாம் மதத்துக்குரியவர்கள் அல்ல. We are not a people under a religion. நாம் தேவ சமூகத்தில் தாழ்த்துகிற மக்களாக, We are the people who are humble in the Lord's அவர் presence. நாமத்தை தரித்திருக்கிற மக்களாக, We have the God name upon us. ஜெபிக்கின்ற மக்களாக, We are the people who are praying continually. தேவனை தேடுகின்ற மக்களாக, We are the people who seek God, பொல்லாத வழியை விட்டு திரும்பி turning back from their தேவனோடு wicked கூட ways. பழகும் போது When we have fellowship with God நம் மூலமாக through us தேசத்தில் in the nations, சுகம் பலம் healing and strength, ஆசீர்வாதம் எல்லாம் கொடுக்கப்படும். blessing will be showered on ஒரு us. 33 ஆண்டுகள் முன்பாக 33 years ago, நான் ஒரு விசுவாசியாக ஒரு திருச்சபையில் இருந்தபோது I was a believer in a church. ரஷ்யாவில் ஒரு சம்பவம் நடந்தது. Incident happened in Russia. ரஷ்யாவினுடைய அதிபர் அன்றைக்கு கார்ப்சேவ் என்று சொல்லப்படுகிற ஒரு அதிபர். Russia's president on those days, his name is Khrushchev. அந்த நாட்களிலே தொலைபேசி கிடையாது, மொபைல் கிடையாது. அந்த நாட்களிலே On those days, it was not like a smartphone era.
தினசரி செய்தித்தாளை மூலமாக தான் அநேக காரியங்களை பார்க்க முடியும். We can able to know only through the newspapers only. அப்படியாக ஒரு செய்தி வந்தது. I heard a news about அந்த ரஷ்ய தேசத்துடைய ஜனாதிபதி எங்கோ காணப்படாமல் அவரை மறைத்து விட்டான்னு சொல்லி I heard a news that the Russian president has been in a dismiss. அங்கே பார்க்கின்ற போது அவருடைய காரியங்கள் எங்கே இருக்குன்னு சொல்லி கேள்விக்குறியா இருந்தது. It was a question that many people are searching of that அதை president. படிக்கின்ற போது When I read that news, என் உள்ளத்துக்குள்ளாக தேவ ஆவியன் ஏவினார். in my heart God's spirit spoke to me. இந்த நபருக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி God's spirit spoke to me and said, pray for this அந்த person. நபர் யார்? Who is that person? ரஷ்யாவுடைய ஜனாதிபதி அவர். He is Russia's president. ஒரு பெரிய மனுஷர் அவர். He is a great man. அவருக்கும் எங்கோ இருக்கிற எனக்கும் என்ன சம்பந்தம்? There is no connection between myself and that ஆனால் person. தேவ நாமம் தரிக்கப்பட்டபடியினாலே, But we are the people who have God's name upon us. ஜெபத்தை கேட்கிற தேவனா இருக்கிறபடினாலே God is the one who hears our prayer. ஜெபிக்கும்படி ஏவப்பட்டேன். I have been instructed to pray for him. அந்த நபருக்காக I prayed. அந்த ஜனாதிபதி காஸ்ட்னு சொல்லப்பட்ட நபருக்காக ஜெபிக்கும்படியாக I prayed for that President Koshchev. தேவன் உணர்த்தினார். God instructed me. 2 நாட்களை ஜெபித்துக் கொண்டே இருக்கிறேன். For 2 days I was praying. எந்த செய்தியும் அவரை குறித்து வெளிப்படவில்லை. There nothing news I read about. அந்த தேசம் குழப்பமாக இருந்தது. When the Russian nation was being confused. இது அநேகருக்கு தெரிந்திருக்கலாம். Many people know about this. இது ஒரு பொய்யான கற்பனை காரியம் அல்ல. This is not an imaginary story. நடந்த சம்பவம். It truly happened. ஜெபித்து பல நாட்களுக்குள்ளாக After I prayed for many days, அவர் கடந்து வந்தார். he again came back. அதற்கு பின்னால் தெரிந்தது After that we know. அந்த ஜனாதிபதியுடைய தாயார் ஒரு கிறிஸ்தவனை சொல்லி, And I came to know that that president's mother was a Christian. அதனால் நம் மூலமாக தேசத்தில் சேமத்தை கொடுக்க விரும்புகிறார். Because through us God wants to heal the land. சமாதானம் கொடுக்க விரும்புகிறார். God wants to give peace. ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார். God wants to give a blessing. அவர் நாமம் தரிக்கப்பட்ட நாம் We are the people who have his name. நம்மை தாழ்த்தி We should humble. ஜெபிக்கின்ற அனுபவத்தில் போவோம். We will walk in the prayer நம்மை experience. கொண்டு அற்புதங்களை செய்வார். Through us God will do wonders. நம் தேசத்தில் கூட Even in our own nation, சேமத்தையும் healing, சமாதானத்தையும் peace, ஆசீர்வாதத்தையும் கொடுக்க blessings. நம்மை தாழ்த்துவோம். Let us humble today. அன்பின் ஆண்டவரே, Dear Father, எங்களை கொண்டு மையப்பட விரும்புவதற்காக ஸ்தோத்திரம். thank you for glorifying through us. இந்த உலகம் கிறிஸ்துவத்தை குறித்து மதமாய் யோசிக்கிறது. The world has been seeing Christianity as a religion. வேதத்தில் பார்க்கும்போது மதம் அல்ல. But when we look at the Bible, it is not a religion. தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவை காண்பிக்கிறது. It is showing the relationship between me and God. அதனால் எங்கள் வாழ்க்கையிலே So in our life, தேசத்துக்காக ஜெபிக்க ஒப்புக் கொடுக்கிறோம். we pray for the nations, Lord. குறிப்பாக எங்கள் மாநிலத்திலே Specifically, we pray for our நீர் city. மையப்படும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். Help me to glorify you. தேவநாமம் மையப்படுவதாக. Let God's name be glorified. அதிசயங்களை செய்வீராக. Do wonders, Lord. ரீபாலா சந்தாரதுருபியா. Thank you, Lord, for that. எங்கள் தேசத்துக்கு கொடுத்திருக்கிற முதல்வர் மூலமாக Thank you for giving a எங்கள் chief தேசத்துக்கு minister. நன்மைகளை கொடுக்கும்படி ஏவிவீராக. Through the chief minister, do good to our city. பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. Take control of us. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless.